இப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் இப்போ ஒரு 16 கிராமத்தில் 20,000 மக்களுக்கு மேலே வந்து இந்த தொழிலில் நேரடியாக ஈடுபடுறாங்க. எந்த அறிவும் இல்லாமல் அங்கே போய் நான் நன்னீரை கொண்டாடுறேன்றது தான் ஒரு மிக மோசமான விஷயமா பார்க்குறோம். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படலை. அதுவே அவங்க அரசுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது உப்பளம், இந்த உப்பளம் வந்து ரொம்ப காலமாக செயல்படவே இல்லை. இது காலி லேண்டு, இது வந்து அரசுக்கு சொந்தமானது, அதனால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். இது வந்து உப்பங்கழி, இது வந்து சதுப்பு நிலம், உண்மையான அந்த விஷயங்களை எதையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சு அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னா, இப்போ தேர்தல் நேரத்தில் அதில் வந்து நிறைய காசு பார்க்கலாம், யாரோ ஒரு தனிநபருக்கு ஆதாயம் கிடைக்கும் தவிர எந்த மக்களுக்கும் நிச்சயமாக அது கிடைக்காது. நல்ல ஏரியை வந்து நீங்கள் தூர்வாரி நல்லா ஆழப்படுத்தினீங்கன்னா குறைஞ்ச செலவில் அதிகப்படியான பயன் மக்களுக்கு ஏற்படும். ஆனால் இது 4000 ஏக்கர் ஏற்கனவே உப்பங்கழியாக இருக்குது. உப்பங்கழியை ஃபஸ்ட்டு நல்லதாக மாற்றணும்னா அதுக்கே அந்த நிலத்தை நாசம் பண்ணணும். அந்த நாசம் பண்ணிவிட்டு அப்புறம் வர தண்ணி அது உண்மையில் நல்ல நீராக மாறுமா என்றது வேற ஒரு கேள்வி. ஆனால் இப்படி ஒரு தப்பான விஷயத்தை கொண்டாடுறாங்கன்னா 4000 ஏக்கரை தூர்வாடுறதும் 4000 ஏக்கரில் இருக்கிற மணலை அள்ளுறதும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பயனாக இருக்கும்.